Hi guys, welcome back to Crypto Going Info Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் காம்பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் கொடுத்துங்க. அப்போதான் நான் கூட ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஆம்ஸ்டர் காம்பெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்சேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண போறாங்க, இன்க்ளூடிங் பைனான்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண போறாங்க. ஆம்ஸ்டர் சைடில் லிஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இன்ஆக்டிவாக அந்த யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆம்ஸ்டர் கேம் உள்ள போனீங்கன்னா ஏர்ட்ராப் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வித்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ், OKX, பைபிட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஆம்ஸ்டர் காம்பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக காயினா கன்வெர்ட் ஆக போகுது. அண்ட் இந்த ஆம்ஸ்டர் காம்பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வித்ராவலும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்க உங்களோட காயின்ஸை வந்து வித்ராவல் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்க பைனான்ஸ்ல வந்து நீங்க ஆம்ஸ்டர் டோக்கனை டெபாசிட் பண்ண போறீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பைனான்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் நீங்க பைனான்ஸ்ல டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சைன் ஏர்ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா டிக்ல இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ரீசெட் வித்ராவல் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி வச்சுங்க. கிளிக் பண்ணி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதுல வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ரீசெட் யுவர் வித்ராவல் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து ரீசெட் அண்ட் சூஸ் அனதர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ரீ டெபாசிட் வந்து பண்றதுக்கு ஆரம்பிங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணணுமோ அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைனான்ஸ் கிளிக் பண்ணி எப்படி ப்ரீ டெபாசிட் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த இடத்துல மேல பைனான்ஸ் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும். எஸ் ஐ ஹேவ் இட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்க ஆம்ஸ்டர் அட்ரஸும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து மெமோ கூட வந்து பாத்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணீங்க. ஒன்ஸ் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேல வந்து சர்ச் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஆம்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். கீழே இருக்க ஆம்ஸ்டர் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டான் நெட்வொர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆம்ஸ்டரோட டெபாசிட் அட்ரஸ் அண்ட் ஆம்ஸ்டரோட மெமோ கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட ஆம்ஸ்டர் பாட்டுக்குள்ள போயிடுங்க. போயிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர் டெபாசிட் அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க காப்பி பண்ண அட்ரஸ் பேஸ்ட் பண்ணுங்க. கீழே வந்து மெமோ கோட் கட் பண்ணிருப்பீங்க, அதையும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் சூஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல் டன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டெபாசிட் வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டெபாசிட்கான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். பைனான்ஸ் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான். பைபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று மாறும்னு பார்த்தீங்கன்னா பைபிட் யூஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும், அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், மெமோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மூணு பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்ல வந்து ப்ரீ டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டெபாசிட் வந்து எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆஃப் செயின் டெபாசிட் எண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 21 8 UTCன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3 மணி வரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு 21ஆம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ டெபாசிட் வந்து பண்ணிடுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 18 UTC பைனான்ஸ் கன்ஃபர்மேஷன் டிக்ளைன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான இது என்னன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24ஆம் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டர் டீம்ல இருந்து டோக்கன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. எவ்வளோ ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கிடைக்க போகுதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சப்போஸ் அப்டேட் வந்துச்சுன்னா நான் வந்து குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதனால மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.